இனிய இரவோடு உங்கள் காதல் குரல். நம்ம மனசுல இருக்க உண்மைய சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ஒரு விஷயத்த சொல்ல ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். இந்த டைம் தான் பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்சு சொல்லாமலே விட்டுருப்போம். நம்ம எல்லாருக்கும் நம்ம மனசுல இருக்க உண்மைய சொல்ல ரொம்ப பயம். ஆனா எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லாம மறைக்கிறது? எப்படியும் ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். உண்மையை சொல்லணும்னா அது பிடிச்ச பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றதோ, இல்ல வேற எதுனா, வாட் எவர். நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிட்டோமா கண்டிப்பா பாரம் கம்மியாகும். அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட ஹார்ட் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்குன்ட்டு. அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம், மேபி ஒய்ஃபா இருக்கலாம், லவ்வராக கூட இருக்கலாம். நம்ம மனசில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தவங்க கூட ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. யோசிச்சு பார்க்கும்போது புரியுது, நம்ம எல்லாருக்கும் பயம் ஜாஸ்தின்னு. அது எப்படிப்பட்ட பயம் தெரியுமா? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க போயிட்ட பிறகு அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அது என்ன? எக்ஸாம்பிள், காலேஜ் படிக்கும்போது ஒரு சிலருக்கு இந்த மறந்தே போச்சு பாருங்க, ப்ரப்போஸ் பண்ணோம் சரி தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் யாருக்குன்னா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன போல பல பேர் சாரி சொல்லணும்னு தோணியிருக்கோம், சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ அப்படி யார்கிட்டனா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? நம்ம மனசுல இருக்க உண்மையான வார்த்தை எல்லாமே லைஃப்க்கு ஒரு மீனிங் கொடுக்கும்.
இன்னும் டைம் இருக்கு, பார்த்துக்கலாம், சொல்லிக்கலாம்னா வெயிட் பண்ண. கொஞ்சம் துணிஞ்சு இன்னைக்கே சொல்லிடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் காதல் குரல்.